வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ரைட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கு, பட்ஜெட் ஹேட்ச்பேக்கு. அது மட்டும் இல்லாம மிடில் கிளாஸ் மக்களுக்கு இருக்கக்கூடிய கார் கனவை வந்து நினைவாக்குன ஒரு கார்னு சொல்லாங்க, மாருதி சுசுகியோட ஆல்டோ. ஸோ அந்த ஆல்டோ கேட்டன் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஆல்டோ கேட்டன்ல பாத்தீங்கன்னா நமக்கு 4 வேரியண்டா வருங்க. ஸ்டாண்டர்ட், எல்எக்ஸ்ஐ ஆப்ஷன், விஎக்ஸ்ஐ ஆப்ஷன், விஎக்ஸ்ஐ பிளஸ் ஆப்ஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் விட்டுருங்க, நார்மலா எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ பிளஸ் நம்ம வச்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 4,23,000 எக்ஸ்ஷோரூம் ரேட்ல ஆரம்பிக்குதுங்க. கார்லயே லோவஸ்ட் கார் வந்து அதுதான் நமக்கு. பட் அந்த கார்ல பாத்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் பவர் ஸ்டீரிங் வராது, ஏசிஸ் இருக்காது. அவுட்டர் லுக் வைஸ்மே பார்த்தாலும் பம்பர் எல்லாமே பாடி கலர்ல வராது, பிளாக் கலர்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே பேசிக்கான ஒரு கார். ஸோ அது வந்து நம்ம கம்ஃபர்ட்டா ஓட்டுறதுக்கு ஏதுவா இருக்கு. அதனால அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ பிளஸ் தான் வந்து மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய காரா இருக்கு. ஆல்ரெடி நம்ம எல்எக்ஸோட டீடைல்டு வாக் ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட விஎக்ஸ்ஐ அண்ட் விஎக்ஸ்ஐ பிளஸ் இது ரெண்டும் தான் இருக்கு. ஸோ தனித்தனி வீடியோவா கொண்டு வரலாம்னு பார்த்தோம், பட் ரெண்டுக்கும் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸுங்கிறது இல்லை. ஸோ அதனால ஒரே வீடியோல இதுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்க அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிடறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஏபிடி மாருதி ஷோரூம் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. மறக்காம கேட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்டா அவைலக்கூடிய பிரைசிங் அண்ட் வேரியன்ட் அதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு பிரைசிங் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ டிசைனிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டிசைனிங் தாங்க. ரெண்டுமே ரொம்ப பாஷான டிசைன்ஸ்லாம் இல்லை. லைட்டிங் செட்டப் எல்லாமே ஹாலஜன் யூனிட் தான். ஃபாக் லேம்ப், டிஆர்ல அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இல்லை. நார்மலான ஹாலஜன் ஹெட்லைட் யூனிட் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஆகட்டும் சைட் ஆகட்டும் எல்லாமே சேம் டு சேமாக தான் இருக்கு. விஎக்ஸ்ஐக்கும் விஎக்ஸ்ஐ பிளஸ் வேரியன்ட்டுக்கும் அதெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் வீல் பேஸ் வந்து 2380 வீல் பேஸ்ல 3530 லென்த் இருக்க வகையில் இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு உருவாக்கி இருக்காங்க. ஸோ சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஆச்சு, அண்டர் பாடிலாம் கிளேடிங்லாம் எதுவுமே இல்லை. கம்ப்ளீட்டாவே பாடி கலர்ல தான் அப்படியே மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. பம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ பிளஸ் மூணுக்குமே வந்து பாடி கலர்ல தான் கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. சைடு வைஸ் பார்க்கும்போது ஓஆர்எம்ஸ், ஸோ ஓஆர்எம்ஸ் வந்து பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுலையுமே இன்டர்னலி அட்ஜஸ்டபிளா இருக்குங்க. ஸோ நாபு கொடுத்துருப்பாங்க. ரெண்டு வெஹிக்கிளுமே இன்டர்னலி அட்ஜஸ்டபிளா வந்திருக்கு. இதே எல்எக்ஸ்ஐ வேரியன்ட் நீங்க போறீங்க போது அது வந்து வெளியவே மேனுவலா கையில அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேணும்னா எல்எக்ஸ்ஐ வேரியன்ட்டோட டீடைல் ரிவ்யூ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அது ஒரு கப்பை பார்த்துக்கோங்க. மற்றபடி ரெண்டு வெஹிக்கிளுமே இன்ஃபோடைன்மெண்ட் வருது. பட் இதுல வந்து பேசிக்கான 2D இன்ஃபோடைன்மெண்ட் இல்ல டச் ஸ்கிரீன் இன்ஃபோடைன் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டனாஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைப்டு பேட்டர்ல போகக்கூடிய ரூஃப் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. டெயில் செக்ஷனுமே வந்து நமக்கு ஒரு சின்ன டெயில் லைட் செக்ஷன் தான், ஹாலஜன் செட்டப்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. பேஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்டோ, கேட்டன், சுசுகியோட பேஜிங் இருக்கு. 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்தது. ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் எதுவுமே இல்லை. பாடி கலர்லேயே பம்பர் செட்டப் எல்லாமே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் லுக் வைஸ் ரெண்டுமே பார்க்கறதுக்கு சேம் டு சேமா தாங்க இருக்கு. வீல்ஸும் பார்த்தீங்கன்னா 13 இன்ச் வீல்ஸ் வித் ஃபுல் வீல் கவரோட தான் ரெண்டுமே வருது. இதுக்கு முன்ன வேரியன்டான ஸ்டாண்டர்ட் அண்ட் எல்எக்ஸ்ஐல பார்த்தீங்கன்னா சென்ட்ரு வீல் கேப் மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த விஎக்ஸ்ஐ பிளஸ்ல வந்து ஒரு ஃபுல் வீல் கவரோட தான் வருது. இது வந்து யார்ல இருக்கக்கூடிய வண்டிக்கும் நமக்கு போடாம இருக்கு. உள்ள பாக்ஸ் இருக்கு, டெலிவரி கொடுக்கும்போது போட்டு கொடுப்பாங்க நமக்கு. டயர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் 145/80 ப்ரொஃபைல்ல கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 167 வருதுங்க. ஸோ ஒரு போதுமான லெவல் தான் சொல்லுவேன். ஃபியூயல் டேங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஃப்ட் சைட் கொடுத்துருக்காங்க. 27 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில இருக்குங்க. ஸோ நம்ம அப்படியே பூட் ஸ்பேஸும் பார்த்துடலாம். ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு கீ போட்டு ஓப்பன் பண்ற மாதிரி தாங்க இருக்கு. இல்லாட்டி ஃப்ரண்ட் டிரைவர் கிட்ட அந்த நாப் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை லிவரை பிடிச்சி எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பூட் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 214 லிட்டர் வருதுங்க. ரெண்டுமே சேம் தான். அண்ட் இந்த விஎக்ஸ்ஐ வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு பார்சல் ட்ரே இல்ல. விஎக்ஸ்ஐ பிளஸ்ல வந்து நமக்கு பார்சல் ட்ரே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் நம்ம பாக்குறோம். நீங்க விஎக்ஸ்ஐ பிளஸ் போகும்போது உங்களுக்கு பார்சல் ட்ரே அடிஷனலா வருது. அண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பேனல்ஸ் வந்து விசிபிளா இல்லைங்க, நல்லாவே கவர் பண்ணிருக்காங்க. ஸோ அப்பியரன்ஸ் வைஸ் அது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஃபுல்லா கவர் பண்ணிருக்கு, அது பாடி விசிபிளா இல்லாம இருக்கு, அது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ கீழே நீங்க பார்க்கலாம், விஎக்ஸ்ஐ வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே மேனுவல் கீயா கொடுத்துருக்காங்க. இதே விஎக்ஸ்ஐ பிளஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மேனுவல் கீ, ஒரு சென்ட்ரல் லாக் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ விஎக்ஸ்ஐ பிளஸ் போகும்போது வந்து நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக் கூட வருது. ஒரு கீ வந்து ரிமோட் கண்ட்ரோலா கொடுத்துருக்காங்க. இதுல அது கிடையாது. ஸோ எக்ஸ்டீரியர் வைஸ் ரெண்டுக்கும் சேஞ்சஸ் இல்லை. இன்டீரியர் வைஸ் பார்க்கும்போது பூட்ல வந்து பார்சல் ட்ரே இல்லாம இருந்துச்சு, அந்த கீழ இருந்து டிஃபரன்ஸ் காமிச்சாச்சு. ஸோ அடுத்து டேஷ்போர்ட்ல தான் நிறைய டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ பிளஸ், இது விஎக்ஸ்ஐ. ஸோ நான் டாப் வேரியன்ட்ல உட்காந்துட்டு இதுல இருக்குது இதுல என்ன இல்லைங்கிறது சைட் பை சைடு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இன்க்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்கு வெஹிக்கல்ல. ஸோ என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் 6 feet டாலுங்க. ஸோ எனக்கு வந்துட்டு உள்ள உட்கார நல்லா இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிரைவர் சீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா லாங் ரன்ல ஓட்டும் போது முட்டியும் இடிக்காதுங்க இந்த இடத்துல. ஏன்னா பழைய மாடல்லாம் பார்க்கும்போது முட்டி இந்த இடத்துல இடிக்கும். பட் இதுல அந்த அளவுக்கு இடிக்கல, நல்லா தான் இருக்கு.
அண்ட் இந்த லெவல்ல பின்னாடி உட்காந்துருக்க ரியர் பேசஞ்சருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு போதுமான லெவல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. 2 பேர் பின்னாடி உட்காந்தாங்கன்னா தாராளமா உட்காரலாம். அது நான் உங்களுக்கு உட்காந்து காமிக்கிறேன். அண்ட் டிரைவருக்கு ரைட் சைடு பாத்தீங்கன்னா டிராக்ஷன் கண்ட்ரோலோட ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்டர் இருக்கு. இந்த இடத்துல போனட் ஓப்பனிங், ஃபியூயல் அண்ட் பூட் ஓப்பனிங் எல்லாமே இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. டோர் பேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் சில்வர் கலர் டோர் ஓப்பனர்ஸ் அண்ட் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் மட்டும் இருக்கு. மற்றபடி பிளேனான ஒரு இதாக தான் இருக்கு. நாப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு. VXi பிளஸோட டேஷ்போர்ட் லுக் பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கு, பட் கொஞ்சம் ப்ரீமியம்னஸா இருக்குங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா VXiல பாத்தீங்கன்னா இந்த அசன்ஸ் சில்வர் கலர் அசன்ஸ் இன்ஃபோடைன்மெண்ட் பக்கத்துல இருக்குது, ஏசி வென்ஸ் சுத்தி இருக்குது, டோர்ஸ் பிளஸ் இந்த ஸ்டியரிங்ல இருக்கக்கூடிய இந்த சில்வர் அசன்ஸ் எதுவுமே VXiல நமக்கு வராது. அது கம்ப்ளீட்டா பிளாக்கா இருக்கும் நமக்கு. பட் இதுல வந்து இந்த சில்வர் அசன்ஸ் அங்கங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இன்டீரியர் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் VXiக்கும் VXi பிளஸுக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் தான். ஸோ ஸ்டேரிங்கோட லுக் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நமக்கு வராது. இதுல வந்து ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது பாத்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட்டுங்க. ஸோ இன்ஃபோடைன்மெண்ட் வந்து அதுல பேசிக் இன்ஃபோடைன்மெண்ட் 2DIN-க்கான ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த 7 இன்ச்சுக்கான ஸ்மார்ட் பிளே இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே ஒயர்டு சப்போர்ட்டா இந்த VXi பிளஸ் போகும்போது நமக்கு வரும். மறுபடி ஏசி வென்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் மேனுவல் ஏசிஸ் தான். இந்த இடத்துல 12 volt சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ USB போர்ட், ஆக்ஸ் போர்ட் வந்து இதுல வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. இதுவே VXiல பாத்தீங்கன்னா அது அந்த பேசிக் சிஸ்டமும் அதுலயே நமக்கு சைட்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு மொபைல் ஹோல்டர், 2 கப் ஹோல்டர், 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பிளஸ் ஹேண்ட் பிரேக் இதெல்லாமே கம்ப்ளீட்டா பிளாக்கா போயிருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ரெண்டோட இன்டீரியர் தீம் வந்து சேம் தான். பிளாக் பிளஸ் கிரேஜ் காம்பினேஷன் தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து இன்ஃபோடைன்மெண்ட் வந்து ஒரு கிளாசி ஃபினிஷா நமக்கு டச் ஸ்கிரீன்ல கொடுத்து பிளஸ் இதெல்லாமே வந்துட்டு சில்வர் அசன்ஸ் அங்கங்க மெயின்டைன் பண்ணிருக்க எல்லாமே பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இது அதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு பிளாக் கலர் ஃபீலா நம்ம கொண்டு போகும். அது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலயுமே நமக்கு சேம் தாங்க. ஃபுல்லா டிஜிட்டல் தான், பட் வந்து LED டைப்ல கொடுத்துருப்பாங்க. ஸ்பீடோமீட்டர்ல மேல LED டைப்ல வரும், கீழே வந்து சின்னதாக ஒரு MID டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அண்ட் சைட்ல நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இதோட கண்ட்ரோல்ஸ் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு நாப் கொடுத்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்டேரிங்ல பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட், டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாமே எதுவும் இல்லை, ஃபிக்ஸர் தான். சீட், டிரைவர் சீட்டு பாத்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, ஃபிக்ஸர் தான். ரெக்லைனிங் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் மட்டும் இருக்கும். ரெண்டுமே டிரைவர் கோ டிரைவர் ரெண்டுமே நமக்கு அது பண்ணிக்கலாம். அண்ட் சன்ரைசர்ஸ் பாத்தீங்கன்னா பிளேனா தான் இருக்கு. மிரர்ஸ், டிக்கெட் ஹோல்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. IRVM பாத்தீங்கன்னா ஸ்டாண்டா வரக்கூடியது தான், டேனட் IRVM கிடையாது. நமக்கு இதுல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்கும். கால்கான மைக் செட்டப் வந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே இங்க ஸ்டேரிங்ல வருது நமக்கு. ஸோ கிளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டீசன்ட் சைஸ்ங்க, சின்னதா கொடுத்துருக்காங்க, நீட்டா இருக்கு. அண்ட் இந்த 2025 அப்டேட்ல மேஜரான விஷயமே பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு அவங்க கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ அந்த வகையில 6 ஏர்பேக்ங்கிறது இப்ப அவங்களோட எல்லா வெஹிக்கிள்ஸ்லயுமே ஸ்டாண்டா கொடுத்துருக்காங்க. அந்த வகையில ஆல்டோ K10லயுமே LXi வேரியன்ட்ல இருந்தே நமக்கு 6 ஏர்பேக் ஸ்டாண்டா வந்துருதுங்க. அது மட்டும் இல்லாம ABS, EBD, ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்க எல்லா வேரியன்ட்லயுமே கொடுக்குறாங்க. ஸோ ரியருக்கான டோர் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு 75 டிகிரி ஓப்பனிங்லாம் நல்லாவே இருக்குங்க. ஸோ இங்கிலீஷும் பாத்தீங்கன்னா வந்து உட்கார முடியுது, பெரியவங்களுமே உட்காரலாம். ரொம்ப டவுன் இறங்கி இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா என் ஹைட்டுக்கு நல்லா ஈஸியா உட்கார முடியும் போது பெரியவங்களுமே ஈஸியா உட்காரலாம். லெக் ரூம் நல்லாவே இருக்குங்க இந்த வெஹிக்கல்ல. ஸோ சர்ப்ரைசிங் தான், லெக் ரூம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இந்த சீட் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல நவுத்திருக்கேன், இது பாத்தீங்கன்னா பேக்ல இருக்கு. ஸோ என்னோட இதுக்கு நான் வச்சிருக்கேன், அதுலயுமே உட்காந்து காமிக்கிறேன். ஸோ இந்த இதுலயுமே லெக் ரூம் நல்லா தாங்க இருக்கு, உட்காரலாம். ஸோ பின்னாடி வந்து 6 feet டால் இருக்கும், உட்கார்ந்தாலுமே முட்டி வந்து ரொம்ப இடிக்கலாம், நல்லா இருக்கு அந்த வகையில. அண்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா சென்டரா ஒரு ஹம்ப் இருந்துதான் போயிருக்கு. அதனால 2 பேருங்கிறது இந்த வெஹிக்கிள் கம்ஃபர்டபுளா உட்காந்து போலாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி மேகசின் ஹோல்டர் அதெல்லாம் எதுவும் கிடையாது, பிளேனா தான் இருக்கு. சீட்டோட குஷன்ஸ் நல்லா இருக்கு, கொஞ்சம் சாஃப்டர் சைடா கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. பட் ஹெட் ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் தான் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டும் சரி ரியரும் சரி ஃபிக்ஸட் ஹெட் ரெஸ்ட் தான் கொண்டு போயிருக்காங்க. ஃப்ரண்ட்ல அது ஓகே, பட் ரியர் பேசஞ்சருக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, நெக் சப்போர்ட்டே எனக்கு கிடைக்கல. ஸோ அது கொஞ்சம் இதா இருக்கு. ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் 2 பேர் போகலாம் கம்ஃபர்டபுளா, லாங்க்லாம் போறீங்கும் போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நமக்கு. அண்ட் ஹேண்டில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் டோருக்கும் பாத்தீங்கன்னா சில்வர் கலர் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு வந்திருக்கு. பவர் விண்டோஸ் இந்த வெஹிக்கிள் நமக்கு வராதுங்க. ஸோ பவர் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல மட்டும்தான் ஆல்டோ K10ல டாப் வேரியன்ட்லயுமே, ரியருக்கு வந்து பவர் விண்டோஸ் கிடையாது. ஸ்பீக்கர்ஸ் வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே நீங்க VXi வேரியன்ட் போறீங்க அப்படிங்கும் போது அதுல வந்து 2 ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கும், இல்ல 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் ட்ரெயின் அதாவது இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆல்டோல நமக்கு முன்னாலுமே 800cc எல்லாமே இருந்துச்சு. பட் இந்த ஆல்டோ K10ல 2022ல இருந்து நமக்கு 1000cc மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 998cc 3 சிலிண்டர் இன்ஜினுங்க. இது மேக்ஸிமமா 68 ஹார்ஸ் பவரும் 91 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில கொடுத்துருக்காங்க.
பெட்ரோலுக்கு இந்த வெஹிக்கிள் நமக்கு சிஎன்ஜியுமே அவைலபிளா இருக்கு. சிஎன்ஜி பாத்தீங்கன்னா எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ அந்த ரெண்டு வேரியன்ட்லயுமே நமக்கு சிஎன்ஜி கொடுக்குறாங்க. விஎக்ஸ்ஐ பிளஸ்ல இல்ல, எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐல இருக்கு. சிஎன்ஜியோட பவரை பொறுத்த வரைக்கும் 56 PS ஆஃப் பவரும் 82 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில இருக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிள் நமக்கு ஏஎம்டியுமே அவைலபிளா இருக்குங்க. ஸோ ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ பிளஸ் அது ரெண்டுலயுமே நமக்கு ஏஎம்டி ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வெஹிக்கிள் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இல்ல ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக் வரும், இதுல வராது, ரெண்டுமே மேனுவல் கீயா வருது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் பார்சல் ட்ரே நமக்கு வரும், இந்த வெஹிக்கிள் பார்சல் ட்ரே கிடையாது. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து இதுல வந்து நமக்கு ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸோட வருது, இதுல அது வராது. நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா சில்வர் அசன்ஸ். ஸோ அது பாத்தீங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ், ஏசி வென்ஸ், ஸ்டேரிங்ல எல்லாமே அந்த இது சுத்தி சில்வர் அசன்ஸ் இந்த வெஹிக்கிள் வரும், இந்த வெஹிக்கிள் அது வராது நமக்கு. அடுத்து அஞ்சாவது பாத்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் தாங்க. இன்ஃபோடைன்மெண்ட் இதுல பேசிக்கான இன்ஃபோடைன்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா 7 இன்ச்சுக்கான அந்த ஸ்மார்ட் பே இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட், ஒயர்டு சப்போர்ட்டா நமக்கு இதுல வந்துடும், இதுல அது கிடையாது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து விஎக்ஸ்ஐ வேரியன்ட்ல 2 ஸ்பீக்கர் தான் வரும். இதுவே விஎக்ஸ்ஐ பிளஸ் நீங்க போறீங்க போது உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். மற்றபடி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரெண்டுலயுமே காமனா தாங்க இருக்கு. 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டா எல்லா வேரியன்ட்லயுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஏபிஎஸ், இபிடி, டிராக்ஷன் கண்ட்ரோல், இஎஸ்பி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரெண்டுலயுமே நமக்கு சேமா வந்துருது. அண்ட் ஓஆர்எம்ஸ்மே பார்த்தாலும் ரெண்டு வெஹிக்கிளுமே மேனுவலி அட்ஜஸ்டபிளா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அதோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா 4,23,000 ரூபாய்க்கு இந்த ஆல்டோ K10ங்கிறது ஆரம்ப விலையா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ஷோரூம் ரேட் தான் சொல்றேன். அந்த ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அதோட பிரைசிங் அது 4,23,000 ரூபாய். பட் அதை நம்ம விட்டுருவோம், ஏன்னா அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஓரியன்டா இருக்காது. ஸோ எல்எக்ஸ்ஐ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4,99,500 ரூபாய்க்கு ஆரம்பிக்குது. நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த விஎக்ஸ்ஐ பிளஸும் பார்த்தீங்கன்னா இது 5,30,500 ரூபாயும், இது 5,59,500 ரூபாயும் எக்ஸ்ஷோரூம் ரேட்டா கரண்டா இருக்குங்க. ஸோ இதோட இப்போ கரண்ட் ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6,45 லட்சம் ரூபா வரைக்கும் வருது திருச்சியில. ஸோ டீடைல்டு பிரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஏபிடி மாடல்ஸும் உங்க கான்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட ஆஃபர்ஸுமே நிறைய போயிட்டு இருக்குங்க. ஸோ ஆல்டோக்கு இப்பயே கிட்டத்தட்ட 30,000 50,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க கான்டாக்ட் பண்ணி டீடைல் பிரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ இந்த விஎக்ஸ்ஐ வேரியன்ட்ல இருந்து விஎக்ஸ்ஐ பிளஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன் ரோட் காஸ்ட் வைஸ் ஒரு 35,000 ரூபாய் கூட வருதுங்க. ஸோ இந்த 35,000 ரூபாய் கூட கொடுத்து போகும்போது நமக்கு வந்து இன்ஃபோடைன்மெண்ட், ஸ்பீக்கர்ஸ் 2 எக்ஸ்ட்ரா வருது, பிளஸ் ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ், அது மட்டும் இல்லாமல் எஸ்டிக் வைஸ்மே சின்ன சின்ன விஷயங்கள், ரிமோட் கண்ட்ரோல் சென்ட்ரல் லாக்கு, பின்னாடி பார்சல்ட்டே அந்த சில்வர் அசன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களுக்கு இந்த 35,000 ரூபாங்கிறது பிரைசிங் வைஸ் ஓகே தான். பட் ஆஃப்டர் மார்க்கெட்ல இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இதோட நல்ல ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமே நீங்க போகலாம். அந்த சில்வர் அசன்ஸ், பார்சல் ட்ரே எல்லாம் கூட உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ரிமோட் கண்ட்ரோல் சென்டரா கூட ஒரு 4,000 5,000 ரூபாய் பட்ஜெட்ல உங்களால போட்டுக்க முடியும். ஏன்னா 3,000 ரூபாய் கூட இருக்கு. ஒரு 4 5 ரூபாங்கும் போது உங்களுக்கு நல்லவே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் சென்டரா கூட உங்களால அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ அதனால விஎக்ஸ்ஐ வாங்கி விஎக்ஸ்ஐ பிளஸ் அப்கிரேட் பண்ணணும் ஆஃப்டர் மார்க்கெட்னாலுமே தாராளமாக நீங்க பண்ணலாம். இல்ல பண்ணாம வண்டி எடுத்து நான் வண்டியை பிரிக்கலாம் மாட்டேன், ஸ்டாக் அப்படியே வச்சு ஓட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஎக்ஸ்ஐ பிளஸ்மே ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கல்ல ஏஎம்டி மேனுவல் ரெண்டுமே வந்து 24+ தாங்க கிளைம் பண்றாங்க. ஸோ ஆன் ரோட் பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஆல்மோஸ்ட் ஒரு 16ல இருந்து 18 வரைக்கும், ஹைவேஸ்ல 20+ வரைக்கும் தாராளமா ஆல்டோ வந்து நம்ம கொடுக்குது. சாலிடா 20ங்கிறது இந்த வெஹிக்கல்ல எல்லாருமே எடுக்கிறாங்க. அண்ட் இந்த வெஹிக்கல் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரைடரா இருக்காங்க, சிட்டிக்குள்ள அதிகமா டிராவல் பண்ணுவாங்க. ஏன்னா சிட்டி டிராபிக் வெயில்ல வந்து கம்ஃபர்டபுளா போயிட்டு வரணும் ஒரு இடத்துக்கு அப்படிங்கும்போது எனக்கு அதிக மைலேஜும் கொடுக்கணும், லோ மெயின்டெனன்ஸாகவும் இருக்கணும், பட்ஜெட் வைஸும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெஹிக்கல் நல்லாவே சூட் ஆகும். அண்ட் ஏஎம்டிமே இதில் அவைலபிளா இருக்குங்கும் போது அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கும் போது உங்களுக்கு சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு ஈஸி மேனுவரிங்கா நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 1st வீக்ல தாங்க எடுத்துட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பிரைஸ் எல்லாமே குறைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி குறைக்கும் போது இந்த ஆல்டோ K10ல பாத்தீங்கன்னா 40,000 இருந்து 60,000-70,000 வரைக்கும் பிரைஸ் டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அதனால இந்த வெஹிக்கிள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 இருந்து 50,000 வரைக்கும் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர்ஸ் இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 70,000-75,000 கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது தாராளமா இப்பயே நீங்க இந்த வெஹிக்கிள் எடுக்கலாம். இல்ல உங்களுக்கு ஆஃபர்ஸ் கம்மியா கிடைக்குதுங்கிற பட்சத்துல ஒரு 1 இருந்து 2 மாசம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கும்போது இந்த வெஹிக்கிளோட பிரைசிங் எல்லாமே ஒரு மினிமம் 50,000 வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த டைம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.